குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபரில் சில கொஸ்டின் எடுத்துட்டு அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, டிஆர்பி, டிஎன்இபி, டிஎன்பிசியில் ஏஇ அசிஸ்டன்ட் டைரக்டர் மீன்ஸ் இந்த போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கேட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீன்ஸ் அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜேஇக்கு பார்த்தோன்னா சில பேசிக் தேரி கொஸ்டின்ஸ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதில் தேரி கொஸ்டின்ஸ்லாம் மட்டும் நீங்கள் ஜேஇ படிக்கிறீங்களா அதை பார்த்துட்டு போங்க. ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸ்லாம் ஜேஇக்கு வராது, மற்ற எல்லாருக்கும் மீன்ஸ் ப்ராப்ளம் சால்விங் வரும். So we'll move on to our problem solving session now. First question is in a counterflow heat exchanger, the hot fluid is cooled from அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Means 110 degree Celsius to 80 degree Celsius அப்படின்னு கொடுத்துருக்காங்க. By a cold fluid and gets heated from 30 degree Celsius to 60 Celsius கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா LMTD for the heat exchanger என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மீன்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்டர் ஃப்ளோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா, சே திஸ் இஸ் செக்ஷன் 1 அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் திஸ் இஸ் செக்ஷன் 2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இந்த ஃப்ளூயிட் மீன்ஸ் இது வந்து ஆட் ஃப்ளூயிடோட ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஆட் ஃப்ளூயிட் இன் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஆட் ஃப்ளூயிட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆட் ஃப்ளூயிட் என்ன டிகிரியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் அட் 110 டிகிரி செல்சியஸில் இருக்குது. மீன்ஸ் திஸ் இஸ் அட் 110 டிகிரி செல்சியஸ் and means out is actually 80 degree Celsius. Similarly, cold fluid எடுத்துட்டோம் அப்படின்னா means they given as means counter flow நால opposite stream போட்டுட்டோம். cold fluid என்ன ஸ்ட்ரீம்ல வருதுன்னா 30 degree Celsiusல வருது, TC in. out பார்த்தோம் அப்படின்னா TC out is actually 6 degree Celsius. ஸோ இதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதோட LMTD கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு LMTD ஃபார்முலா தெரியும். LMTD will be equal to θ1 minus θ2 divided by means ln of θ1 divided by θ2 அப்படின்னு சொல்லுவோம். இந்த θ1ன்றது என்ன அப்படின்னா இந்த செக்ஷனில் இருக்க டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், θ2 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த டெம்பரேச்சர் இருக்க டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். சப்போஸ் சில கேஸ் இருந்தாங்கன்னா θ1ம் θ2ம் ஈக்குவலாக இருக்கும். அப்போது LMTD ஃபார்முலா என்ன இருக்கும் அப்படின்னா LMTD will be சேம் ஏதோ ஒரு θ1 or θ2. ஸோ இட் இஸ் ஆஃப் சேம் கைண்ட். ஸோ இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா θ1 செக்ஷன் 1ல டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதோட டிஃப்ரென்ஸ் 110க்கும் 60க்குள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தோம்னா 50 டிகிரி வரும். சிமிலர்லி இந்த செக்ஷன் 2ல எடுத்தோம்னா 80 டிகிரிக்கும் 30 டிகிரிக்குள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தோம்னா 50 டிகிரி வரும். ஸோ அப்போது மீன்ஸ் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி 50 டிகிரி செல்சியஸ். ஸோ LMTD ஆல்சோ 50 டிகிரி செல்சியஸ். ஸோ இதில் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இஸ் சி. ஸோ வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நவ். ஸோ செகண்ட் கொஸ்டின் வாட் தே ஆஸ்க்ட் மீன்ஸ் இதுவும் அகைன் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்லேருந்து ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இன் ஏ கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் த ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் அண்ட் மாஸ் ஃப்ளோ ரேட், அதாவது கேபிட்டல் சின்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம்னா மீன்ஸ் மாஸ் ஃப்ளோ ரேட் m டாட் இன்டூ சிபி HRC மீன்ஸ் அது வந்து கோல்டு ஃப்ளூயிடுக்கோ இல்லை ஹாட் ஃப்ளூயிடுக்கோட சிபி வேல்யூ ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூ இதோட ப்ராடக்ட் வந்து நம்ம கேபிட்டல் சின்னு சொல்லுவோம். அதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா த ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் அண்ட் மாஸ் ஃப்ளோ ரேட் இஸ் சேம் ஃபார் ஹாட் அண்ட் கோல்டு ஃப்ளூயிட் ஸ்ட்ரீம் சொல்லிட்டாங்க. ஹாட் அண்ட் கோல்டு ஃப்ளூயிட்ஸ் அது மாதிரி சொல்கிறாங்கன்னா சி கேபிட்டல் ஹெச்சும் சி கேபிட்டல் சியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. if the NTU is equal to 0.5 means அது இன்னொன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா NTU வந்து will be equal to 0.5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. then the effectiveness of the heat exchanger அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மீன்ஸ் effectiveness of counter flow heat exchanger. ஓகே, ஸோ counter flow heat exchanger effectiveness எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ which is nothing but 1 minus e power minus NTU number of transfer units minus 1 minus கேபிட்டல் சி அப்படின்னு சொல்லுங்க. கேபிட்டல் சின்றது என்ன அப்படின்னா கேபிட்டல் சி இஸ் நத்திங் பட் இந்த இடத்துல நான் கேபிட்டல் சின்னு எடுத்துருன்னா ரேஷியோ ஆஃப் சில புக்கில் இது ஆர்னு கொடுத்துருப்பாங்க விச் இஸ் நத்திங் பட் CH by CC அப்படின்னு இருக்கும். ஓகே, சி மேக்ஸ் பை சி மின் கொஞ்சம் ஆக்சுவலி போடணும். ஸோ இதோட ரேஷியோ அந்த ரேஷியோ எடுத்தோம்னா ரெண்டுமே ஈக்குவல் இருக்கிறதுனால இந்த சியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 1 வந்தது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் இருக்க சியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 1 வருது. சியோட வேல்யூ 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 1 minus C into e power minus NTU into 1 minus C. ஸோ இதான் வந்து ஒரு எஃபெக்டிவ்னஸோட ஃபார்முலா ஃபார் ஏ கவுண்டர் ஃப்ளோ எக்ஸ்சேஞ்சர். கவுண்டர் ஃப்ளோ எக்ஸ்சேஞ்சரோட ஃபார்முலா இப்போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீன்ஸ் வந்து C equal to 1 கொடுத்தனா இதோட வேல்யூ பார்த்தோன்னா 0ன்னு வரும். மீன்ஸ் அப்படி வராது எஃபெக்டிவ்னஸ். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மீன்ஸ் ஆக்சுவலி இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா இது மாதிரி மீன்ஸ் C equal to 1 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இதுக்கு எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் அப்படி இருக்கு இல்லையா, லிமிட் மீன்ஸ் சி டர்ன்ஸ் டு 1 த எஃபெக்டிவ்னஸ் மீன்ஸ் எஃபெக்டிவ்னஸ் ஈக்குவல் டு மீன்ஸ் 1 மைனஸ் மீன்ஸ் இந்த இதோட எஃபெக்டிவ்னஸ் எடுத்தனா கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட எஃபெக்டிவ்னஸ் எடுத்தனா which will be 1 minus
e power minus NTU into 1 minus c divided by 1 minus c into e power minus NTU into 1 minus c அப்படின்னு வரும். ஓகே, இப்போ இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் மீன்ஸ் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுவோம். அதனால் மேலே தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கீழே தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த சியோட வேல்யூ 1 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா எஃபெக்டிவ்னஸ் வில் பிகம் NTU டிவைடட் பை NTU ப்ளஸ் 1. சப்போஸ் நீங்கள் டேரெக்டாக மீன்ஸ் ஒரு கவுண்டர் ஃப்ளோ எக்ஸ்சேஞ்சர் சியோட வேல்யூ 1னா நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபார்மில் ஞாபகம் வச்சுன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் இன்னும். ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் பேசிக் ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். இந்த ஃபார்ம்லேருந்து கவுண்டர் ஃப்ளோட எஃபெக்டிவ்னஸ் ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு சியோட வேல்யூ 1 சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா மீன்ஸ் ரேஷியோ ஆஃப் Cmax by Cmin வந்து 1 கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து எஃபெக்ட்னஸோட ஃபார்முலா டேரெக்டாக NTU டிவைட் பை NTU ப்ளஸ் 1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இவங்க கொடுத்துட்டாங்க எஃபெக்ட்னஸ் கேட்டிருக்காங்க, NTU கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.5 கொடுத்துருக்காங்க, கீழே 1 + 0.5 1.5 வரும். ஸோ இதை அடிச்சுன்னா 1/3 ஆக்சுவலி 0.33 வரும். அப்போ ஆப்ஷன் இஸ் சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு தேர்ட் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் தேர்ட் கொஸ்டின் மீன்ஸ் ஓகே, ஸோ a body at 500 Kelvin cools by radiation. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். பை ரேடியேஷன் அப்படின்ற ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதே கண்டக்ஷன் சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ வேறு ஃபார்மில் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரேடியேஷன் சொன்னாலும் வேறு ஃபார்மில் யூஸ் பண்ணும். டு தி ambient atmosphere maintained at 300 Kelvin. ஸோ இந்த கெல்வின் மெயின்டைன் சொல்கிறாங்க. when body has cooled to 400 Kelvin அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் ரெண்டு கொஸ்டின் ஆக்சுவலாக இது. த கூலிங் ரேட் ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் ஒரிஜினல் கூலிங் ரேட் அப்படின்னு சொல்லி கேட்டேன். பர்சன்டேஜ் ஆஃப் ஒரிஜினல் கூலிங் ரேட். அப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து Q1 அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். Q1 வந்து மீன்ஸ் நம்ம ரேடியேஷன் ஃபார்மில் தெரியும். மீன்ஸ் சிக்மா இன்ட்டு ஏ இன்ட்டு மீன்ஸ் நம்மளுக்கு வந்து ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் ஈக்குவேஷன் T1⁴ மைனஸ் T2⁴ அப்படின்னு ஃபார்முலா பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து QA பற்றி நம்ம மீன்ஸ் பெருசாக இது பண்ணால் ப்ரொபோஷனாலிட்டி மட்டும் போட்டுக்கலாம். Q is proportional to T1⁴ மைனஸ் T2⁴. ஸோ T1 இஸ் ஆக்சுவலி இங்கே ஃபஸ்ட்டு கேஸில் வந்து T1 வந்து 500⁴ மைனஸ் 300⁴ இதுதான் Q1. சிமிலர்லி Q2 எடுத்துக்கிட்டோம்னா Q2 இஸ் நத்திங் பட் ப்ரொபோஷனல் டு 500⁴. இதே வந்து லோட் மீன்ஸ் அட்மாஸ்பியர் வந்து 400 கெல்வின் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் இதில் ஆக்சுவலி கெல்வின் அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்ம டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா Q2/Q1 அதான் கேட்டிருக்காங்க. Q2/Q1 தான் கேட்டிருக்காங்க. மீன்ஸ் டேரெக்டாக நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ மீன்ஸ் என்ன வேல்யூ உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மீன்ஸ் 500⁴ minus 300⁴ divided by 500⁴ minus 400⁴ போட்டோம் அப்படின்னா you will get around 32%. ஓகே, ஸோ அரௌண்ட் 32% வரும். ஸோ மீன்ஸ் டேரெக்டாக இது மாதிரிலாம் கொஸ்டின் கொடுத்துறாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மில் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ வில் மூவ் ஆன் டு ஃபோர்த் கொஸ்டின் நவ். ஸோ 40% ஆஃப் தி இன்சிடென்ட் ரேடியேஷன் ஆன் ஏ சர்ஃபேஸ். 40% ஆஃப் தி இன்சிடென்ட் ரேடியேஷன் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தெர்மல் டிரான்ஸ்பரண்ட் பாடி. இதான் ரொம்ப முக்கியம். தெர்மல் டிரான்ஸ்பரண்ட் இஸ் ரிஃப்ளெக்டட் பேக். எவ்வளோ சொன்னாங்கன்னா 40% வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் ஒரு பாடி எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து இன்சிடென்ட் ரேடியேஷன் இருக்குது, இதில் 40% வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. ஓகே, அப்புறம் என்ன சொன்னால் இஃப் தி டிரான்ஸ்மிட்டி ஆஃப் தி பாடி இஸ் 0.15. டிரான்ஸ்மிட்டி அப்படின்னா இந்த பாடியில் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து 0.15 ஆர் 15% அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போது வாட் இஸ் தென் தி எமிசிவிட்டி ஆஃப் தி சர்ஃபேஸ் அதான் கேட்டிருக்காங்க. எமிசிவிட்டி மீன்ஸ் நான் ஈக்குலிபிரியம் ஸ்டேட் எடுத்தோம் அப்படின்னா மீன்ஸ் எமிசிவிட்டியும் அப்சர்விட்டியும் சேமாக இருக்கும். ஸோ எவ்வளோ இந்த பாடி அப்சர்வ் பண்ணுறது கண்டுபிடிச்சா போதும். ஒன்றும் இல்லை, இப்போ சப்போஸ் இது வரது 100% அப்படின்னா இது மூணு பேலன்ஸ் ஆகணும். இது 40%, இது எவ்வளோன்னு தெரில, இது ஒரு 15%. ஸோ அதை ஆட் பண்ணால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 55% வரும். ஸோ 100 மைனஸ் இந்த பேலன்ஸ் இந்த இது இருக்கும் போது அப்போ இது ஆப்வியஸாக 45% வந்துடும். ஆன்சர் இஸ் 0.45. ஓகே, ஸோ ஒன் செகண்ட் சொல்கிறேன். ஸோ 100% வருது, அதில் வந்து 40% ரிஃப்ளெக்ட் ஆகுது, 15% வந்து மீன்ஸ் நம்மளுக்கு வந்து மீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எவ்வளோ அளவுக்கு எமிசிவிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எவ்வளோ அப்சர்வ் ஆகுது மீன்ஸ் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் எமிசிவிட்டி அண்ட் அப்சர்விட்டி ஆர் சேம். ஸோ அப்சர்விட்டி எடுத்தோம் அப்படின்னா 45% which is equal to எமிசிவிட்டி ஆஃப் தி சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ வில் மூவ் ஆன் டு 5th கொஸ்டின் நவ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு தியரி கொஸ்டின். டூ இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி K and 2K. ஸோ ஃபஸ்ட்டு வந்து K சொல்கிறாங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒன் 100னா செகண்ட் வந்து 200 அப்படின்னு இருக்கும். அவ்வளோ வாட் பர் மீட்டர் கெல்வின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆர் தி அவைலபிள் ஃபார் எ லேகிங் ஆஃப் எ பைப் கேரிங் ஹாட் ஃப்ளூயிட். ஒரு ஹாட் ஃப்ளூயிடுக்கு மேலே அதை போடணும்னு சொல்லியிருக்காங்க. இஃப் தி ரேடியல் திக்னஸ் ஆஃப் ஈச் மெட்டீரியல் சேம். ஓகே, ஸோ ரெண்டுத்தோட திக்னஸ் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. The material means option of material with higher thermal conductivity should be used inner layer. மீன்ஸ் இன்னொன்று வந்து லோயர் தெர்மலுக்கு வந்து அவுட்டர் லேயர் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் வித் லோயர் தெர்மல் கண்டக்டிவிட்டி யூஸ்டு ஃபார் இன்னர் லேயர், ஒன் வித் ஹையர் தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து அவுட்டர் லேயரில் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
இட் இஸ் இம்மெட்டீரியல் இன் விச் சீக்வன்ஸ் த இன்சுலேட்டிங் மெட்டல்ஸ் ஆர் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நல்ல கொஸ்டின். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தெர்மல் வால் இருக்கணும், இல்லை பைப்பை வச்சுப்போம். இங்கே ஒரு மெட்டல் யூஸ் பண்ண போகிறோம், இங்கே ஒரு மெட்டல் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன யூஸ் பண்ணணும், இங்கே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆல்வேஸ் எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்பவுமே லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். நீங்கள் லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களானா மீன்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகதே ரெடியூஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹை வச்சிங்க அப்படின்னா மீன்ஸ் ஓவரால் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி குறைஞ்சிருக்கும். ஸோ ஆல்வேஸ் இன்சுலேட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் குறைக்கணும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் குறைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லோவும், செகண்டு மீன்ஸ் இன்னரில் வந்து லோவும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீன்ஸ் ஆப்ஷன் பியில் இருக்குது. இன்னரில் வந்து மீன்ஸ் லோயர் தெர்மல் கண்டக்டிவிட்டியும் மீன்ஸ் அவுட்டரில் வந்து ஹையர் தெர்மல் கண்டக்டிவிட்டி யூஸ் பண்ணுற மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணும். இப்படி பண்ணால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வில் பி ரெடியூஸ்ட். So we'll move on to next question. So our important question means a fluid of thermal conductivity K கொடுத்திருக்காங்க. So ஒவ்வொன்றா நோட் பண்ணிப்போம். Thermal conductivity is 1 watt per meter Kelvin. Okay. And then is fully developed flow with Reynolds number RE கொடுத்திருக்காங்க. So Reynolds number 1500 through a pipe diameter. Diameter will be equal to 10 cm which is nothing but 0.1 meter. எப்போ நம்ம SI யூனிட்ல எழுதுவோம், சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். The heat transfer coefficient of uniform heat flux. Okay, heat transfer coefficient எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா heat transfer coefficient of uniform heat flux அது கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ H uniform heat flux அப்படி கேட்டிருக்காங்க. அண்டு H uniform wall thickness இது ரெண்டும் கேட்டிருக்காங்க. ஓகே, பவுண்டரி கண்டிஷன்ஸ் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நல்ல கொஸ்டின். எப்பவுமே இது வந்து ஒரு மீன்ஸ் கன்வெக்ஷனில் வரும். கன்வெக்ஷன் இந்த கேஸ் வந்து மீன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து மீன்ஸ் இது லேமினார் ரீஜனுக்கு வந்து நம்மளுக்கு டேரெக்டாக ரிலேஷன் இருக்குது. நசில் நம்பர் அட் யூனிஃபார்ம் மீன்ஸ் ஹீட் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுனா வில் பி ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் 4.36 அப்படின்னு வரும். 4.36 அப்படின்னு வரும். 36 அதே மாதிரி நசில் நம்பர் ஆஃப் யூனிஃபார்ம் வால் திக்னஸ் அது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3.66 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு நசில் நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நசில் நம்பரில் யூ நோட் தட் நசில் நம்பர் ஈக்குவல் டு ஹெச், நீங்கள் வந்து பைப்புன்னு சொல்லிட்டாலும் HD/K யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹெச் தான் கேட்டிருக்காங்க. ஹெச் வேணும் அப்படின்னா டி தெரியும், டியோட வேல்யூ வந்து 0.1 டிவைட் பை கேவோட வேல்யூ 1 வில் பி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வந்து யூனிஃபார்ம் ஹீட் ஃப்ளக்ஸ் கேஸ் போட்டுருக்கேன். அப்படி போட்டோம் அப்படின்னா இங்கே 4.36 வரும். ஸோ இதை டிவைட் பண்ண அப்படின்னா எனக்கு ஹெச் வில் பி மீன்ஸ் 0.1 டிவைட் பண்ணால் 43.6 அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் யூனிஃபார்ம் மீன்ஸ் ஹீட் ஃப்ளக்ஸ் கேஸ். அதே மாதிரி யூனிஃபார்ம் வால் திக்னஸ் கேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா யூனிஃபார்ம் வால் திக்னஸ்க்கு ஹெச்சோட வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா இதே மாதிரி மீன்ஸ் இதே மாதிரி 0.1 டிவைட் பண்ணால் 3.66 into 10 டேரக்ட்லி 36.6. ஸோ ஆப்ஷனில் எடுத்துட்டோம் அப்படின்னா மீன்ஸ் ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன தெரியணும் அப்படின்னா மீன்ஸ் இந்த கேஸ் இந்த ரெண்டு கேஸ் யூனிஃபார்ம் ஒரு லேமினார் ரீஜனில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ பைப்பில் வந்து அவங்க 1500 ரெனால்ட்ஸ் நம்பர் கொடுத்ததே வந்து என்னென்னா நீங்கள் வந்து இது லேமினார் ஃப்ளோமா டர்புலன்ட் ஃப்ளோமா யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நம்ம வந்து டர்புலன்ட் ஃப்ளோக்கு இந்த ஃபார்மில் யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி வி கேன் யூஸ் திஸ் ஒன் ஃபார் ஒன்லி லேமினார் ஃப்ளோ. ஓகே, ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க நசில் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் மீன்ஸ் ஹெச் கேட்டிருக்காங்க, டி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, கே கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி ஈஸி சம். மீன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் இதெல்லாம் வந்து இதே மாதிரி சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். த பிளேன் வால் ஆஸ் ஏ தெர்மல் கண்டக்டிவிட்டி கே கொடுத்துருக்காங்க. ஓகே, பிளேன் வால்னா ஒரு பிளேன் வால் போட்டுப்போம். ஸோ ஒரு கே கொடுத்துட்டாங்க 1.15. ஓகே, ஸோ வாட் பர் மீட்டர் கெல்வின். த இன்னர் சர்ஃபேஸ், ஓகே, ஸோ இன்னர் சர்ஃபேஸ் வந்து அட் 1100 டிகிரி செல்சியஸ் அண்ட் அவுட்டர் அட் 350 டிகிரி செல்சியஸ் இது கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் இந்த எக்ஸ் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் தென் மெயின்டைன் ஏ ஸ்டெடி ஹீட் ஃப்ளோக்ஸ் இந்த கியூ கொடுத்துட்டாங்க. இதில் எவ்வளோ ஹீட் போகுது அப்படின்னா 2500 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஸ்மால் கியூ அப்படின்னு எழுதுவோம். ஸ்மால் கியூ ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், கே இன்டூ டிடி பை டிஎக்ஸ். நம்மளுக்கு டிஎக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது டிஎக்ஸ் வேணும் அப்படின்னா டிஎக்ஸ் வில் பி ஈக்குவல் டு கே இன்டூ டிடி பை கியூ. அவ்வளோதான். கேவோட வேல்யூ கொடுத்துட்டாங்களா 1.15. டிடி சொல்லிட்டாங்களா, இந்த டெம்பரேச்சரோட டிஃப்ரென்ஸ் இது ஒரு 650 ஒரு 750 வரும். 750 டிவைடட் பை கியூவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 2500. நீங்கள் எல்லாமே செக் பண்ணி எல்லாமே எஸ்ஐ யூனிட்டில் கொடுத்துருக்காங்க, நான் டேரெக்டாக அடிச்சிடுறேன். ஸோ அடிச்சுனா இது வந்து 0.3 வரும் நினைக்கிறேன். ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ண அப்படின்னா மீன்ஸ் 0.345 வரும். மீன்ஸ் அப்ராக்சிமேட்டாக எடுத்தோம் அப்படின்னா மீன்ஸ் ஆப்ஷன் சியில் வரும்.
0.33 to 0.35 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் வில் பி சி. ஓகே, இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ வில் மூவ் ஆன் டு 8th கொஸ்டின். அஸ்யூம் ஏ நேச்சுரல் கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆன் ஏ வெர்டிக்கல் பிளேட். ஓகே, ஸோ வெர்டிக்கல் பிளேட்டில் கொடுத்துட்டாங்க. சரௌண்டட் பை எ ஃப்ளூயிட், இங்கே ஃப்ளூயிட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ சரௌண்ட் பை எ ஃப்ளூயிட். வேர் வில் பி தி ஃபுல்லி டெவலப்டு டர்புலன்ட் லேயர், மீன்ஸ் எங்கே டர்புலன்ட் லேயர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் தி பிளேட் இஸ் ஹாட்டர் தென் ஃப்ளூயிட், அதான் ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த பிளேட் வந்து இந்த பிளேட் தான் வந்து ஹாட்டராக இருக்குது. ஓகே, ஸோ மீன்ஸ் இது கோல்டாக இருந்துச்சுன்னா அப்போ வேறு கேஸ் வரும். ஹாட்டாக இருக்கும்போது என்ன ஆகுனா, மீன்ஸ் இங்கே வந்து ஒரு ஏருங்க வருதுன்னு வச்சுங்களேன். இங்கே மீன்ஸ் இங்கே பட்டு இந்த ஹீட்டு இது ரெண்டு ஏருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா இது வந்து டென்சிட்டி குறையும், இந்த ஏர் வந்து இங்கே போகும், மேலே போகும். அப்போது இந்த ஃப்ளோ வந்து நம்மளுக்கு இந்த டைரெக்ஷனில் தான் வந்து இருக்கும். அப்போ இந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா இதோட மீன்ஸ் பவுண்டரி லேயர் வந்து இப்படி தான் இருக்கும். அப்போது இங்கே தான் வந்து மீன்ஸ் ஃபுல்லி டெவலப்டு ரீஜன் வரும். மீன்ஸ் அப்போது ஆன்சர் வந்து அட் தி டாப் ஆஃப் தி பிளேட் வில் பி தி ஆன்சர். ஓகே, so means next question actually we'll move on to next question, means 9th question. Okay, good question. For Prandtl number means less than unity, which is correct அப்படினு சொல்லிருக்காங்க. Okay, the momentum Prandtl number less than unity சொல்லிட்டாங்க. Okay, less than Prandtl number less than 1 ரொம்ப important. The momentum boundary layer remains within the boundary layer. Okay, second வந்து thermal boundary layer remains within the means momentum boundary layer சொல்லிருக்காங்க. thermal boundary layer and momentum layer equal சொல்லிருக்காங்க. Okay, so 3 கேஸ் வருது. ஸோ ஒவ்வொரு கேஸும் பார்ப்போம். சே Prandtl நம்பர் வந்து ஆக்சுவலி என்னன்னா ப்ரொபோஷனல் டு Prandtl நம்பர் ப்ரொபோஷனல் டு டெல் பை டெல் டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டெல் பை டெல் டி இது வந்து மொமெண்டம் டிஃபிசிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மொமெண்டம் டிஃபிசிவிட்டி அண்ட் இது வந்து தெர்மல் டிஃபிசிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இது வந்து லேயர் பவுண்டரி லேயர் திக்னஸ் பேசினா இது வந்து மீன்ஸ் பவுண்டரி லேயர் திக்னஸோட மீன்ஸ் ஹைட்ராலிக் பவுண்டரி லேயர் திக்னஸ் ஆர் ஹைட்ரோடர்மிக் பவுண்டரி லேயர் திக்னஸ் ஆர் மொமெண்டம் பவுண்டரி லேயர் திக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து ஃப்ளூயிட் பற்றி பேசும், இது வந்து தெர்மல் பற்றி பேசும், ஃப்ளூயிட் ஃப்ளோ பற்றி பேசும். இது வந்து தெர்மல் பவுண்டரி லேயர் அப்படின்னு சொல்லுவோம், டெல்டா டி. ஓகே, ஸோ இல்லை நியூ பை மீன்ஸ் ஆல்ஃபா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம பேசலாம். ஸோ இப்போ என்னன்னா Prandtl நம்பர் வந்து மீன்ஸ் சப்போஸ் லெஸ் தென் 1 இருக்குன்னு வச்சுங்களேன். அப்படின்னா இருக்குன்னா இது வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து திஸ் இஸ் டெல் மீன்ஸ் மொமெண்டம் பவுண்டரி லேயரோட திக்னஸ் டெல் டி இப்படி இருக்கும். ஓகே, அண்ட் தென் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஒன்றா இருக்கும். திஸ் இஸ் Prandtl நம்பர் ஈக்குவல் டு 1. ஏர் அதெல்லாம் பார்த்தா எக்ஸாம்பிள் இது எடுத்துன்னா ஆயில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் வரும். ஏர் அதெல்லாம் பார்த்தா இந்த எக்ஸாம்பிள் வரும். சப்போஸ் மீன்ஸ் லிக்யூட் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து Prandtl நம்பர் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா மீன்ஸ் டெல் டி வில் பி இயர் மீன்ஸ் மொமெண்டம் பவுண்டரி லேயர் வந்து டெல் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் கொஸ்டின் கேட்டதுனால லெஸ் தென் 1 கேஸ் கேட்டதால அதில் வந்து இந்த மீன்ஸ் மொமெண்டம் தான் வந்து வித்தின் தி தெர்மல் பவுண்டரியில் இருக்கும். அப்போது ஆன்சர் வந்து ஏ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஆக்சுவலி ஷேப் ஃபேக்டர் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வெரி குட். ஸோ த ஷேப் ஃபேக்டர் ஆஃப் எமிஸ்பெரிக்கல் பாடி. ஓகே, ஸோ எமிஸ்பெரிக்கல் பாடி அண்ட் வித் மீன்ஸ் பிளேஸ்ட் ஆன் ஏ சர்ஃபேஸ், ஃப்ளாட் சர்ஃபேஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு இட் செல்ஃப் அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா மீன்ஸ் எஃப் என்ன சொல்லியிருக்காங்க, ஷேப் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. எமிஸ்பெரிக்கல் பாடி பிளேஸ்ட் ஆன் ஏ ஃப்ளாட் சர்ஃபேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இட் செல்ஃப். வெரி குட். ஸோ அப்போனா கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த எமிஸ்பெரிக்கல் வந்து F22 கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, F22 கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது ஐ ஆம் டேக்கிங் திஸ் அஸ் 1 அண்ட் இது வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து F11 சொல்லுவோம். F11 அப்படின்னா சரி அது எப்படி எதுனா F-1 அப்படி எதலாம். ஓகே, அப்படின்னா இருந்ததுன்னா இந்த ஃபஸ்ட்டு பாடியில் எமிட் ஆன ரேடியேஷன் ஃபஸ்ட்டு பாடிக்கு எவ்வளோ போகும் அப்படின்றது. ஓகே, பட் இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ்னால இதில் எமிட் ஆகிறது வந்து அதோட பாடிக்கு எப்பவுமே போகாது. அதனால் F11 இஸ் ஆக்சுவலி 0. அப்போது யூ நோ தட் இந்த ஃபார்முலா எதிப்போம் சம்மேட்டிவ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். F11 ப்ளஸ் F12 ரெண்டு சிஸ்டம் தான் இருக்குது. அதனால் F12 வில் பி ஈக்குவல் டு 1 வரும். அப்போ F11 0 ஆயிடுச்சுன்னா இட் இஸ் ஆப்வியஸ் F12 வில் பி ஈக்குவல் டு 1ன்னு வரும். இதை வச்சுப்போம். இப்போது மீன்ஸ் F22 ஆர் F11 எடுத்துக்கிட்டு இந்த கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா F122. ஓகே, இங்கே எழுதிக்கிறேன். F122 வந்து 1 ஆயிரும். மீன்ஸ் F22 இங்கே எழுதிக்கலாம், F21 அப்படி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ F21 will be equal to என்னன்னு தெரியாது, F22 இதுவும் நம்மளுக்கு தெரியாது. இதான் அவங்க கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போது எப்படி இதை எஸ்டிமேட் பண்ண முடியும்னா ரெசிப்ரோசிட்டி தேரம் இருக்குது.
அதுபடி பார்த்தோன்னா A1 F12 will be equal to A2 F21. ஓகே, ஸோ அதுபடி பார்த்தா ஃபஸ்ட்டு F21 நம்ம எஸ்டிமேட் பண்ணிடலாம் அண்ட் தென் we can find out F22. ஸோ A1 ஓட ஏரியா பார்த்தோன்னா இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் அது வந்து ஹெமிஸ்பெரிக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னா டாப்னு ஒரு மீன்ஸ் சர்க்கிள் மட்டும் தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதோட ஏரியா நம்மளுக்கு தெரியும், சர்க்கிளோட ஏரியா வந்து πr². அப்போது πr² இன்டூ F12 தான் நமக்கு தெரியும் இல்லையா, ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம், அது 1ன்னு போட்டுக்கலாம். A2 தெரியும், A2 வந்து ஹெமிஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா, ஹெமிஸ்பியரோட சர்ஃபேஸ்னா 2πr² வரும். ஓகே, இன்டூ F21. அப்போது இதையும் இது அடிச்சுனா எனக்கு இங்கே 2 மட்டும் இருக்கும். F21 வந்து எனக்கு 0.5 வந்துடும். யூ நோ தட் நம்மளுக்கு தெரியும் F21 + F22 will be equal to 1. அப்போது F22 வந்து F21 தெரியும், இது ஒரு 0.5, F22 வேணும் அப்படின்னா F22 will be equal to 1 - 0.5 which is equal to 0.5. So option will be option C. ஸோ நம்ம 10 கொஸ்டின் எடுத்து அதை சால்வ் பண்ணோம். ஓகே, ஸோ மீன்ஸ் வேறு எதுவும் மீன்ஸ் டவுட் இருந்தால் நம்ம மீன்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீன்ஸ் தேங்க்யூ ஃபார் கனெக்டிங் வித் அஸ். தேங்க்யூ.